ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் பேக் டு சேனல். நம்ம ஆல்ரெடி ஒரு 3 நாள் வீடியோ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அது நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அது செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேரளா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் மூணாரும் இந்த ஆலப்புழாவுமே அந்த ட்ரிப்பில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணோம் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணார்லேருந்து ஆலப்புழா போகணுன்னா 4 மணி நேரம் ட்ராவல்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நிறைய டிராஃபிக் காரணமாக நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஏர்லியாக பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 5 o'clock மூணார்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ட்ரிப்பை. பெரிய பெரிய வேன் பஸ்ஸெலாம் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து இங்கே ரோட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேப் போட்டு பார்த்து போய்க்கோங்க. காரில் போனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஹலோ, ஓகே. நான் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். சாப்பாடு இங்கே. ஐயோ கீரா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன். நம்மளுக்கு இந்த போட் ஹவுஸ் வந்து 12:30க்கு செக்இன். ஆனால் நம்ம அந்த டிராஃபிக் ரீசன்னால் 2:30 போல் தான் ரீச் ஆக முடிஞ்சுது. போனதுமே நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸில் வந்து சிட்டிங் ஏரியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெல்கம் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம ஃபேமிலியாக ஒரு 20 மெம்பர்ஸ் போனதுனால அரௌண்ட் 35K கிட்ட இது வந்து நம்மளுக்கு ஆச்சு 1 நைட் ஸ்டேக்கு. நம்ம வந்து ப்ரீமியம் போட் வந்து எடுக்கலை. அப்படி எடுத்திருந்தா ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மணிலாம் பார்க்காம நல்ல போட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 3 to 4 மெம்பர்ஸ்க்கு தான் பத்துச்சு. நமக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ரூம் வேணும்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 4K அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆலப்புழா வந்து சூஸ் பண்ணிங்கன்னா வெதர்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, மூணார் போனீங்கன்னா அங்கே நல்லா சில் கிளைமேட்டாக இருக்கும். அப்படியே டிராஸ்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகும். ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. ஏசியும் நமக்கு இல்லையா, ஸோ சொல்லவே வேணாம், எங்கெங்கேயோ எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ரீமியர் புக் பண்ணிவிட்டு வாங்க. கூட கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா தான். நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இங்கேயே நமக்கு டிவி, ஸ்பீக்கரு, அப்புறம் சைடில் டேபிள் ஃபேன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து சைட் சீயிங்க்கு 2 பால்கனிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு கைஸ். ஒரு 2 o'clock போல் நம்ம போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாலாம் போகாது, நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். நம்ம எப்படி வந்து நிலத்தில் எப்போமோ அதே மாதிரி தான், ரொம்ப சேஞ்சஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பாக போட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. இது நீங்கள் புக் பண்ணும் போதே அவங்க பிஃபோராக மெனு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஃபுட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட லஞ்ச் மெனு. நீங்க நம்ம டீம் தண்ணில பூஞ்சி வரதா? யோ அட போய் வாய் தோல. சூரியன் காலையில வருமே அதுவா? உதிக்கிறது. உதய சூரியன். உதய சூரியன் காலையில உதிக்கிறது. போறதா? இயற்கை ஆக்ஷன் பண்ணுங்க. நீங்க சும்மா பண்ணுங்க, நாங்களே எதனா சொல்லுவோம். காலையில தான் உதிக்க. காலையில உதிக்க. எங்க உதிக்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பீட் ஜெட்டு. இதில் 11 மெம்பர்ஸ் வரைக்கும் போகலாம். ஸோ 10 பேர் போனால் ஒருத்தர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து ஆஃபர் கொடுத்தாரு. நம்ம பார்கெயின் பண்ணதுனால ஒரு ஆளுக்கு 250 அப்படி வந்து வாங்கிட்டாரு. ஸோ நீங்களும் கேங்காக போனீங்கன்னா ஸோ எவ்வளோ வருத்தோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அவருக்கு கொடுங்க. ரொம்பவும் பார்கெயின் பண்ண வேண்டாம், அவங்க இதை நம்பி தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 1/2 hour வரைக்கும் போகுது. நம்ம எவ்வளோ ஸ்பீட் கேட்டாலும் அவர் சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல், காசு பார்க்காம கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். போஸ் 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 பை. எம்மாடி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நல்லா அனுபவம். பயங்கரமா இருக்கு. அப்படியே டர்னிங்லலாம் வெர்சல் ஆயிட்டீங்க. வெர்சல் ஆயிட்டோம். நீங்க சொல்லுங்க, ரிவ்யூ கொடுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ரைஸ் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா போட்டு போயிட்டுருக்குது.
அதாவது இந்த சேனலோட ஓனர் ஓட்டுறாங்க ஓட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. வச்சு பிரின்னு பிரிகிறாங்க, பயமுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பயமுத்த மாட்டுறாங்க. ஏடி ரிவ்யூ சொல்லுங்க. வாட்டர் ஆக்டிவிட்டி முடிச்சதுமே நம்மளுக்கு ஈவினிங் ட்ரிங்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாய், மில்க்கு, அப்புறம் காஃபி, இது எதுனா ஒன்று நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு சைடாக ஆனியன் பக்கோடா இல்லைனா பழம்பொரி இது வந்து தராங்க. எது வேணுமோ அது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து சீசன் டைமில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வியூஸு எல்லாமே சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு போங்க. ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வர்த்தான பிளேஸ் தான் இது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கப்புள்ஸாக இருக்கீங்கனாலும் அவங்களுக்கும் இது பெஸ்ட் பிளேஸ் தான். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு வில்லேஜ் சீனரி கூப்பிட்டு போனாங்க. அங்கே மூவி ஷூட் ஸ்பாட்லாம் காமிச்சாங்க. அது நல்லா இருந்தது. அது ஒரு ஆளுக்கு 600 2 ஹவர்ஸ்க்கு வந்து வாங்கினாங்க. அவ்வளோதான். நைட் டின்னர் முடிச்சுட்டு அதே மாதிரி மார்னிங் வந்து ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், அவ்வளோதான். நம்ம வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ. நம்ம என்னது கேரளா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்தோம். பக்கத்துலேயே வந்துட்டு ஃபார்ம் ஃபேக்ட்ரி இருக்குது. 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா கிஃப்ட்டு தரேன்னாங்க. ஃபேமிலிக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கி 5 ஃபேமிலிக்கு 5000 ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துக்கிறோம். ஓப்பனாக படிக்கணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது வழியாக உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை பண்ணாமல் இருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து முடிவடைஞ்சிருச்சு. நம்ம ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். Until then, bye guys. Please like, share and subscribe. Thanks for watching.